தற்போது இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சட்டப்பேரவையில ஒரு மரபு கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த மரபை மாத்துறதுக்கு ஆளுநர் முயன்றிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா ஆளுநர் உரையை அவருக்கு உடன்பாடு இல்லாததுனால படிக்காம போயிருக்காரு. இந்த விஷயங்கள் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இது இந்த வருஷத்துடைய டிராமாவை தான் பார்க்க வேண்டும். போன வருஷம் ஒரு டிராமா பண்ணாரு, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு டிராமா பண்ணாரு. இதேதான் வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிற விஷயமா தான் இருக்கிறது. எப்போது அதிமுக ஆட்சி அகன்று திமுகவினுடைய ஆட்சி வந்ததோ அப்போலிருந்தே ஆளுநர் வந்த பிறகு இவர் நாகாலாந்துல இருந்து நாடு கடத்தினாங்க இல்லையா, இங்க வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஆளுநர் உரை என்பது ஒரு டிராமாக்கான விஷயமாக மாறிவிட்டது. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிராமால தான் நாம போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவர் என்ன செய்தாரு, என்ன செய்யவில்லை, என்ன மரபு, இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கோமே தவிர இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற ஆக்கப்பூர்வமான ஒரு ஆளுநர் உரை இருக்கு இல்லையா, அது மேலேயான ஒரு விவாதம் என்பதை நடக்க நாம் அதற்கு ஒரு வழியே இல்லாமல் பண்ணிவிடுகிறார். இந்த மாதிரியான பில்மிஷங்கள் செய்து கொண்டு இதற்கு மத்திய அரசாங்கம் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறதுனால நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் புது புது டிராமா தான் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த டிராமாவை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றதான் எனக்கு மிக மிக வருத்தத்தோடு நான் பதிவிடுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. சார், மேலும் பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு செயல்பாட்டை முடக்கக்கூடிய வகையில ஆளுநரோட நடவடிக்கை இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஆளுநர் வேணா என்ன வேணா சொல்லலாங்க, பட் அது அதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. there is a time and place for these things. அதாவது ஆளுநர் எங்க இந்த மாதிரி நீங்க தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கோரலான்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தனியா ஒரு மீட்டிங்ல ஸ்பீக்கரோட பேச வேண்டும், முதலமைச்சரோட பேச வேண்டும், லெட்டர் எழுதலாம். அதன் பிறகு அதுல ஒரு தீர்மானம் வரலாம். அதுல தீர்மானம் வருதோ இல்லையன்றது வேற விஷயம். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் கடைபிடிக்கின்ற கீழ்வழக்கம் என்பது ட்ரெடிஷன் என்பது இதுதான். அதாவது தமிழ்தாய் வாழ்த்துக்களும் அதன் பிறகு கடைசியாக தேசிய கீதம் இசைக்கப்படும். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆளுநர் செல்லும் போது தேசிய கீதம், அதே மாதிரி ஜனாதிபதி செல்லும் போது முதல் கட்டமாக அவர்கள் அங்க என்டர் பண்ணும் போது 4 வரி தேசிய கீதம் பாடப்படும். அதன் பிறகு கடைசியில ஃபுல் வெர்ஷன் பாடப்படும். இதுதான் மரபா இருக்கிறது. அது சட்டசபைக்கு என்று ஒரு மரபை இவர்கள் தேடிக்கொண்டார்கள். இது மரபுதான், இது ஒரு சட்டம் கிடையாது, மரபுதான். அப்ப அந்த மரபை மாற்ற வேண்டும் என்று கேட்கறதுக்கு இந்த ஆள் யாருன்னு நான் கேட்கிறேன். இவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவர் மரபு ஏற்கனவே இருக்கிறது. அந்த மரபு உங்களுக்கு அதில் மாற்ற வேண்டும் என்றால் நீங்க அங்க ஒரு ஃபாரம் அமைத்து கொடுக்கிறார்கள். அனைத்து ஊடகங்களும் தன்மேல் அந்த போக்கஸ் இருக்குன்னு தெரியும். தமிழக மக்கள் பார்த்து கொண்டார்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாருன்றதான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. மிஸ்யூஸ் பண்ணி ஒரு நான் இஷ்யூ முன்னாடி கொண்டு வர்றாரு. அதாவது தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற ஒரு இஷ்யூ கொண்டு வருகிறாரு. இது நான் பலருக்கும் புரிதல் இல்லாத நபர்களுக்கு நிச்சயமா நினைப்பார்கள், என்னப்பா அது தேசிய கீதம் பாட வேண்டியது ஆளுநர்ல வந்திருக்கிறார்கள் அப்படி நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப மக்களுடைய திசையை திசை திருப்ப வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் செய்கின்ற விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இவர் கவர்னர் என்ற தகுதிக்கே லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷனாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசாமல் இந்த மாதிரியான ஒரு அடாவடித்தனமான விஷயங்களை மட்டும் ரைஸ் பண்ணுகின்ற ஒரு ஆளுநர் எவ்வளவோ முறை கம்ப்ளைண்ட் செய்தும் மத்திய அரசாங்கம் முறை பின்வாங்கவில்லை, என்று பார்க்கும்போது மோடியினுடைய தயவால், அமித்ஷாவினுடைய தயவால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். மேலும் சார், தமிழ்நாடு அரசு ஆளுநரை சரியான மாண்போடு நடத்தும் போது கூட ஆளுநர் தொடர்ந்து இதே போன்ற நடவடிக்கையில ஈடுபட்டு வரார். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி கூட்டத்தொடர்ல பாதியிலேயே வெளியேறினாரு. இன்றைக்கும் கூட அதே ஒரு செயலை செஞ்சிருக்காரு. இது மக்கள் மத்தியில என்ன மாதிரி ஒரு பார்வையை ஆளுநர் மீது உருவாக்கும்? மேலும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இனி என்னங்க ஒரு 3 மாசம் தானே தேர்தல் இருக்கு. அதுக்கு இந்த நாட்டுல தேர்தல் நடக்குமா இல்ல ஆளுநர் தான் இங்க ரூலர் ஆயிடுவாரா என்றெல்லாம் பார்த்து பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால மறுபடியும் அதற்கான ஒரு நீட் கிடையாது என்று நான் காண்கிறேன். புதிதாக ஒரு டிமாண்ட் வைக்க வேண்டிய நீட் கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே திமுகவினுடைய பாராளுமன்ற குழுவும் சரி, அதே மாதிரி லெட்டர் எழுதுறாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் திமுக அரசாங்கம் செய்திருக்கிறது. அதன் பிறகும் அவரை வாபஸ் வாங்கவில்லை என்றுதான் பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ இங்க நடக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அப்படியே உட்கார்ந்து நன்றாக சிரித்து ஹாப்பியா இருக்கிறாங்கதான் நாம் ஒரு கன்க்ளூஷன்ல வர வேண்டியதா இருக்கிறது. ஏற்றால் அந்த அளவுக்கு இவரை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்க தொந்தரவு கொடுங்க, என்ன தொந்தரவு வேணாலும் திமுக அரசாங்கத்துக்கு கொடுங்க. எப்படி கேரளால உட்கார்ந்து கொண்டு ஒரு அரசாங்கத்துக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு ஒரு ஆரிஃப் முகமது கான் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இஷ்யூ, எல்லாமே நான் இஷ்யூ.
இவர் வண்டி கான்வாய் போய்கொண்டிருக்கிறது, பிளாக் பிளாக் எங்கேயோ காமிக்கிறாங்க பசங்க. இவர் வண்டி அந்த கான்வாயை நிறுத்தி இறங்கி சென்று அந்த பசங்க கூட விவாதத்தில் ஈடுபடுறாரு. இது வந்து கேரளாவில் இருக்கின்ற ஒரு ஆளுநர் என்ற பெயரில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கின்ற ஒரு ஹொரனுடைய ஒரு வேலையா இருக்கிறது. ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறதா தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எவனோ ஒருத்தன் வந்து ஒரு இதை எரிவானாமா, அது ஆளுநருடைய அந்த கேட்டு கிட்ட வந்து வீழுதாமா, அதுல வந்து தீ பத்துதாமா, என்னுடைய வீட்டை அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு ஆளுநர் எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமா, எந்த அளவுக்கு அந்த மீடியா ஹெட்லைன் கிராப் பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த திசை திருப்ப முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய வேலை மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மத்திக்கு மட்டும் கூறு காமிக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார். இதுதான் இதுவரை இருக்கின்ற 1940 யாரு வேணாலும் எடுத்து பாருங்க. பாத்திமா பீபி என்ற நபர் வந்து தவறுதலாக ஜெயலலிதாவுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதை கூட மன்னித்து விடலாம் என்ற அளவுக்கு வந்து ஒரு கவர்னர் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். இவரைத்தான் நாகாலாந்திலிருந்து நாடு கடத்தினார்கள். அதன் பிறகு இங்கேயும் வந்து தமிழக மக்களை நீ வந்து எல்லாம் சேர்ந்து நாடு கடத்துவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.